ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லாட்டி ஒரு ஹப்பை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல். ரஷ்யா 2000 ட்ரோன்ஸை உக்ரைனுக்கு எதிராக வீச போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியான போது ரஷ்யா டெய்லி இப்போ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவை கொஞ்சமாக பிரேக் பண்ணி அப்படியே அவங்கள கொஞ்சம் ஸ்லோ பண்ண வைக்கணும்னா அவங்களுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கை அழிக்கணும். இதற்காகவே உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் டீமை களமிறக்கியிருக்கிறார்கள். இந்த ஸ்பெஷல் டீம்ல எல்லாமே ஹேக்கர்ஸ். இந்த ஹேக்கர்ஸ் அவங்களுடைய பேட்டில் ஃபீல்டு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை குறிவைக்கிறாங்க. அதுதான் ஹாஸ்கர் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது. இந்த ஹாஸ்கர் இன்டகிரேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் மாஸ்கோவினுடைய ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ட்ரோன் பிரைன் மற்றும் ட்ரோனினுடைய ஒட்டுமொத்தமான டெக்னாலஜிக்கான ஹப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய ஒரு 47 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை திருடி இருக்காங்க உக்ரைனுடைய ஹேக்கர்ஸ். இந்த HUR அப்படிங்கிறவங்க தான் வைப் அவுட் பண்ணியிருக்காங்க 47 டெராபைட் ஆஃப் டேட்டா. இதுக்கு நீ பேக்கப் டேட்டா ஒரு 10 TB அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த 10 TB டேட்டாவையும் எடுத்து அதை என்ன செஞ்சிருக்காங்க, அழித்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஹாஸ்கர் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டரியில ஏகப்பட்ட ட்ரோன், அது சம்பந்தமா இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் 25 இயர்ஸுக்கான ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், அதுக்கான ப்ளூ பிரிண்ட், இது எல்லாமே இருந்ததா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரி அவங்களுடைய ஃபயர்வால் எல்லாமே போட்டு நெட்வொர்க்கில் ஹேக்கர்ஸ் வருவாங்க, அவங்க நம்மளுடைய டேட்டாவை ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்திருந்தும் அவ்வளவு எளிமையாக அவங்களுடைய நெட்வொர்க்கை கையாண்டார்களா என்று கேட்டால் கிடையாது.